சார் கொஞ்சம் முன்னாடி போங்க சார். ஹே வசு, அம்மா வசுமா. டேய் ஆமாப்பா, வசந்தரா தான். வசு, என்ன இந்த பக்கம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சொல்லு வசு. என்ன ஆண்டி, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? வசுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கேன். இதை செய்ய மாட்டேனா? நல்ல இடம் ஆண்டி. இப்ப கல்யாணம் நின்னு போச்சுல. ஏன் வசு, படபடப்புல உங்க அம்மா அப்பாக்கு தான் ஞாபகம் வந்திருக்காது, உனக்கு கூட ஞாபகம் இல்லை என்ன பத்தி? ஓகே வசு, இதுக்காக நீ அப்செட்லாம் ஆக வேண்டாம். கோயில்ல சாமி கிட்ட எல்லாம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். சாமியே இந்த இடம் வேணாம்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறேனா? கவலைப்படாத வசு. வசு, நான் இருக்கேன் வசு. என் வீட்டுக்கு வந்துடு. அந்த வீட்டோட பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் என் வீட்டுல வந்துரு. அத்தை, வசுவோட அப்பா பேங்க்ல ஏதோ கடன் வாங்கியிருக்காரு போல இருக்கு. அதுல ஏதோ பிரச்சனை, அதனால வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டாங்கடா. அர்ஜுன், இந்த விவகாரம் உனக்கு தெரியாதா? நீ எப்படி இவ்வளவு தூரத்துக்கு விட்ட? அத்தை, ஜப்திக்கு வர விஷயம் இவங்களுக்கே தெரியாது. பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அது இவங்க கைக்கு வந்து சேரவே இல்லை. அதனால தான் இவ்வளவு கன்ஃபியூஷன். அத்தை மா சொல்லுப்பா. இனிமே இவங்க நம்ம அவுட் ஹவுஸே தங்கட்டுமா ப்ளீஸ்? முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழைச்சிட்டு வந்தான். அவங்க இவ யோக்கியத்தை தெரிஞ்சு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கடங்காரன் குடும்பம்னு ஓடி போயிட்டாங்க போல இருக்க. இந்த லட்சணத்திலேயே போனா இவளுக்கு கல்யாணமே ஆகாதுடி. போற போக்க பார்த்தா மொத்த குடும்பத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கேன். ஆமா மம்மி, எனக்கும் அதான் தோணுது. இருக்கட்டும்டி, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. நான் போய் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நீ வா மம்மி. இருப்ப இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். தனியா வந்தா இப்பவும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றியேடி. என்னடி விஷயம் சொல்லி தொலை. மேம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேம். இல்ல, ஜூஸ் எல்லாம் வேண்டாம்மா, எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க. சரிங்க மேம். ஏய் ஏய், ஜூஸ் வேணாம்னு சொன்னியா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, இப்போ நாங்க அர்ஜுன் தம்பி வீட்ல இருக்கோம். தம்பி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இனிமே இங்கதான் தங்க போறோம்மா. எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க, எனக்கு ஜூஸ் ஒத்துக்காதுல்ல, அதாம்மா வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணம்மா. எப்படி உளறிட்டு இருக்க? நான் வளரேனா? ஐயோ, மிஸ் பண்ணிட்டேமேடி. அதான். ஆமா பாட்டி, நானும் ஆனந்த ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி. ஆமா பேபி, நானும் வசுவை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? இப்ப அவளோட ரொமான்ஸ் பண்ற நேரமா இது? நானே வயித்தெரிச்சல்ல இருக்கேன். உங்க அப்பா ஏதாவது சத்திரத்துல படுக்க போறான்னு பார்த்தா எல்லாருமா சேர்ந்து அந்த அர்ஜுன் வீட்டுல தங்க போறாங்களாமே. அர்ஜுனா? அந்த அர்ஜுன் நம்ம வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டானா? ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு வந்து யோகத்தை பாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? உங்க ஆத்தாக்காரி இப்ப பேசினாடி, அவதான் சொன்னா. லொக்கு லொக்கு இருமரவ அங்க உட்கார்ந்துகிட்டு ஜூஸ் வேணாங்கறாடி. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு. நித்யா நித்யா, ஆட்டோ எடுத்து உள்ள வர. உள்ள வராம உன் மண்டையில ஏத்தி கொண்டு வருவாங்க. ஆள பாரு. நீங்க யாருமா இங்க? என்னது, நான் யாரா? அடியே லக்கி, இவன் என்ன யாருன்னு கேக்குறான். இந்த பாரு, இவ யார் தெரியுமா? இந்த வீட்டுக்கு வருங்கால மருமக. இங்க பாரு லக்கி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்கு. கேள்வி எல்லாம் கேக்குறான். ஆட்டோ உள்ளே இருக்கட்டுமா? சொல்லு, ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பிச்சு விடு. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பு. சரிங்கம்மா. குடு குடு. நீங்க போங்க. நான் போறேன் போறேன். வா பாட்டி போலாம். எவ்வளவு ஆச்சு? 200 ஆச்சு. ஐயோ 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 ஐயோ, என்னடி இது? அரண்மனை மாதிரி இருக்கு. அடாடாடாடா, என்னடி இது? நடு வீட்டுல தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க. இதுல எப்படி குளிக்கிறது? கடவுள்டி கடவுள்டி, வா 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 வா, கும்பிடுக்கோ கும்பிடுக்கோ கும்பிடுக்கோ, வா 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 வா. தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா தம்பி? பாவம் நீங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. ஆனா பாருங்க,
அம்மன் கோவில்ல அபிஷேகம், பெருமாள் கோயில்ல பிரசாதம்ங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆ, அதெல்லாம் நடத்துறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே? தமாசா பேசுறார் தம்பி. மா, ஆ யூகேல இருந்து கால் வந்தது. நீங்க அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்புறமா ஃபோன் பண்றீங்க. வா வா வா. அம்மாடி, அம்மா நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கம்மா. ஏய் லக்கி, ஆசமசம் நிக்காத, பெரும் கால விழுந்து கும்பிடு. ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. என்னங்க இதெல்லாம்? அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம நிலைமை சரியில்லை, இப்ப எதுவும் பேச முடியாது. இவள தெரியுதா? இவ வசுவோட தங்கச்சி, நான் வசுவோட பாட்டி. ஞாபகம் இருக்குங்களா? தெரியுமே, நாம தான் அடிக்கடி பாத்துருக்கோமே. பெரியவங்க பெரியவங்க தான். ஏன் நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி. ஐயோ, இந்த ஒரு வார்த்தை போதுமே, நாங்க இங்கேயே இல்ல இருக்க போறோம். அப்பப்பப்பா, இது இன்னொரு கடவுள். என்ன இந்த பக்கம் சொல்லுங்க. அது என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். அந்த ஒரு சந்தேகத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட உங்ககிட்ட நான் கிளியர் பண்ணிட்டு போயிட்டேன்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன டவுட் உத்தமன்? அது ஒண்ணு இல்ல பெரிய தம்பி, ஆ. வசு மேல உங்களுக்கு லவ் எல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொன்னீங்கல்ல, ம். இப்ப என்னடானா அவங்களை இங்கேயே தங்க வச்சிருக்கீங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே பரபரன்னு இருக்கு. உத்தமன், லவ் பண்ற பொண்ணதான் வீட்டுக்கு கூட்டு வருவாங்களா என்ன? அவங்க வீடு ஜப்தி பண்ணி நடு ரோட்ல குடும்பமே நிக்குது. அதான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்ததால அவளை லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டூ மச். அதுவும் வசு என் ஃப்ரெண்டு. சான்ஸ் இந்த மாதிரி ஆயிப்போச்சேடா. அந்த பேங்க்காரங்க வந்து வீட்டை ஜப்தி பண்ணதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்பி போனதையும் பார்த்து என் வயிறு அப்படியே கலங்கிருச்சுடா. அப்படியே தலை சுத்தி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சா. அதான் பக்கத்து கடையில போய் சோடா குடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் பொசுக்குன்னு இங்கே வந்துட்டீங்க. போய் இன்னும் 2 ஜூஸ் கொண்டா. நல்லா சில்லுன்னு கொண்டு வா. இது சில்லுனே இல்ல. போ, Okay, கொண்டு வா. ma'am. என்ன அப்படி பாக்குற? இது யார் தெரியுதா? வசுவோட தங்கச்சி, வசுவோட பாட்டி. ஓகே மேம், போய் 2 ஜூஸ் கொண்டா. எடுத்துட்டு வரேன். போ. ஏய் லக்கி, பணக்காரங்க வீட்ல இந்த அவுட் ஹவுஸ்னா மாட்டு கொட்டக மாதிரி இல்ல, அங்கேயே அடி தங்க போறோம். நான் கூட ஏதோ பங்களால ஏசி ரூம்ல அப்படியே குடு 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 நக்கடான்னு படுத்து தூங்கலான்னு ஆசைப்பட்டேனே. ஏய், என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? யார பாக்குற? யானந்த தேடுறேன். அதான் நான் பார்த்தேன். வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா? அதான் அவுட் ஹவுஸ்ல தங்கணுமா மேடி? இருக்கட்டும் பாட்டி, உள்ள வந்துட்டோம்ல, இனிமே எங்க தங்கனா என்ன? எனக்கு ஆனந்த பாத்துக்கிட்டே இருந்தா போதும். சரி, வந்து தொலை, போலாம். அத வை. இங்க தங்க முடியல. மணவரையில அர்ஜுன் மாப்ள, நீ தான் பொண்ணு. மம்மி, இதெல்லாம் நடந்துருமா மம்மி? இதுல என்னடி சந்தேகம்? அதுக்காக தானே இவ்ளோ மெனக்கெடுறோம். ஏண்டி நச்சு, அமெரிக்கால இருந்து மெனக்கெட்டு இங்க வந்ததுக்கு வேற என்ன காரணம்? என் அண்ணன் வீட்டுல சம்மந்தம் முடிக்கணும். நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும். சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வரணும். அதுக்காக தானே உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கோம். உயிரை கொடுத்து கயிறை திரிச்சாலும் அது தேருக்கு போனாதான் மரியாதை. இவங்கள அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் கழுத்துல தான் தாலியை கட்டணும்னு துடிக்கிறாரு. ஆனா வசுந்தரா மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆமா தாச்சி, அவளுக்காக தான் அவன் நாயா பேயா அலையறான். அப்படி அவன் அலையற இடத்துல எல்லாம் நாங்க திட்டம் போட்டு களைச்சு விட்டாலும், சின்ன வயசுல ராமர் காயின் கொடுத்தா உயிரை காப்பாத்துனா அது இதுன்னு புலம்பிக்கிட்டு அலையறான். அதுக்கு எங்க அம்மாவும் அண்ணியும் ஜால்ரா அடிக்கிறாங்க. அதனால அவனுக்கு வசுந்தரா மேல காதல் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அத்தாச்சி, இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசமானவனுங்க. ஒரே செல்லுல 2 சிம் கார்டை போடுவாங்க. இந்த வாட்ஸ்அப்ல லெட்டர் எழுதி கேஸ் புக்ல போட்டோ போட்டு அவனை கட்டுறதுக்கு எதேதோ முயற்சி பண்றீங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியலையே. அவனுக்கு 7.5 சனி விடுவேனாங்குது. என் திட்டம் போட்டபடி நடந்துட்டா சோதிமணி அப்படியே செட்டில் ஆயிடுவான். என் பேத்திய இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடுவேன். நானும் ஒரு ஓரமா ஏசி ரூம்ல அப்படியே குளு குளு குளுன்னு குளிர் அடிச்சுக்கிட்டே ஹாயா படுத்து தூங்குவேன். கனவு காண்றியோ?
அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன இவ பார்வையே சரியில்லையே, சவால் விடுற மாதிரி பாக்குறா. இருந்துட்டு போட்டோம், நாம தான் இங்க உள்ள வந்துட்டோம்ல, இனிமே உனக்கு சங்கு தாண்டி. அப்ப உங்க பொண்ணுதான் இனிமே இந்த வீட்டுக்கு மகாராணி, அப்படிதானே? நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதான். யார போய் பார்க்கலான்னு நம்ம நடுத்தெருவில் நின்னப்போ எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அர்ஜுன் தம்பி கூப்பிட்டது ஏதோ நம்ம கும்பிடுற சாமியை நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய மனசு யாருக்குமே வராது. நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. தன் கம்பெனில வேலை செய்யற ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் வீட்டு பொண்ணு மாதிரி வசுவை நினைச்சிட்டு இருக்காரு. இத பாரு துளசி, சொல்லுங்க. அர்ஜுன் தம்பி இது வசுவுக்கு கொடுத்துருக்க கெஸ்ட் ஹவுஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இங்க அடைக்கல வந்திருக்கோம், அவ்வளவுதான். தாங்கி பிடிச்சுக்கிற ஒரு தோல் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக எப்பவும் பர்மனண்டா அதிலே சாஞ்சி கிடக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டை மீட்டுட்டு. என்ன போய் என்ன வார்த்தைடா சொல்ற? டேய் 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 டேய், வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அளந்து பேசுடா. வாய் இருக்குங்கிறதுக்காக நீட்டி அப்படியே முழக்காத. டேய், நீ பேசுறத இதோ நிக்கிறாளு இந்த லொக்கு லொக்கு இருமக்காரியும் இந்த டான்ஸ் காரியும் வேணா கேட்கலாம். நான் கேட்க மாட்டேன்டா, நான் கேட்க மாட்டேன். அப்படியே பழிய நைசா ஏன் மேல தூக்கி போடுறியா? எங்கிருந்தோ வந்தவளுக்கு அப்படியே தலைவாழ இலை விரிப்ப, வளர்த்தவளுக்கு புறம்போக்கு நிலத்துல பட்டா போடுவியாடா? இவ கல்யாணத்துக்கு 4 காசு சேர்த்து வச்ச அது தப்பா? பக்கத்து வேண்டா நீ. அடகு வச்ச வீட்டை மீக்க துப்பு கிடையாது. உனக்கு வந்த நோட்டீஸ பார்க்காம விட்டது யார் தப்பு? யார் தப்புடா? ஓ தப்புடா. மொத்தமா குடியேறிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, ஆவாரம் பூமணக்க அந்தியில ஊர் சிறக்க, ஐயோ ஊர் மேல தேர் சிறக்க, தேர் மேல போனவ இப்படி தெருவில் நின்னாலே. பாட்டி, பாவி மக அத பார்த்து பக்குவமா சிரிச்சாலே. நாசமா போனேனே. பாட்டி, இங்க யார் மேல யாருக்காக அழுகுற? நான் மருந்து அழுதுட்டு இருக்கேன். டேய், இத பாருடா, உனக்குதான் வக்கனையா வாங்கி போட மனசு இல்ல. நாங்களாவது 4 வேளை வாய்க்கு ருசியா திங்குறமேடா. இத பாரு, நீ என்ன பண்றடா? இந்த கை வச்ச பனியனை போட்டுட்டு அப்படியே கையை கட்டிட்டு அந்த மூலையில போய் உட்காந்துக்கோடா. முடிஞ்சா உன் லொக்கு 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 இருமக்காரிய உன் முதுக சொரிஞ்சு விட சொல்லு. நல்லா சொரிஞ்சு விடுவா. அதுக்கு தாண்டி அவன் லாய்க்கு. என்ன திட்டுறான் பெரிய இவன் மாதிரி, போடா. சோறு எப்படி போடுவாங்க? குழப்பிக்காதீங்க ஆனந்த். அர்ஜுன் சார் என்னங்க கூட்டிட்டு வந்தாருங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க கூடாது. நான் அப்படி யோசிக்கல தம்பி. சூழ்நிலைகள் தான் எண்ணங்களை மாத்தும். மாத்திக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன மாத்திக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னைக்கும் என் காதலை வெளிப்படுத்திக்கவே மாட்டேன். உத்தமன், நீங்க முன்னாடி பார்த்த பெரிய தம்பியே வேற. ஆனா இப்ப பாக்குற அர்ஜுன் ரொம்ப நிதானமானவன், எதையோ ஆழமா சிந்திக்க தெரிஞ்சவன். என் மனசு என்னுடைய கண்ட்ரோல மட்டும்தான் இருக்கு. அது யாராலையும் மாத்த முடியாதுன்னு இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் அதை யாராலையும் மாத்த முடியாது ஆனந்த். பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உத்தமன், நான் ஒருத்திய மனைவியா நினைச்சு அவ கூட மனசார வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. இந்த சூழ்நிலையில இன்னொருத்திய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் வசு மேல இருக்கிறது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். உங்க கற்பனையெல்லாம் ஃபர்ஸ்ட் கட்டி போடுங்க. இது கற்பனை இல்ல நீ, நிஜம். என்னதான் அண்ணன் உங்களை விட்டு தள்ளி தள்ளி போனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு அண்ணி. அது எப்படியாவது அவரை இழுத்துட்டு வந்து உங்க கூட சேர்த்து வைக்கும். அதுக்கான நேரம் காலம் வந்துட்டு இருக்கு. சூப்பர், பயங்கர கேவலமா இருந்துச்சு. கிளம்புங்க போங்க. டெஸ்டா டெஸ்ட். கண்ண முன்ன வசு ஒரு வாரம் காய்ச்சி தருவாளாம். ஒரு வேலை இருக்குமோ, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நீங்க கண்ணை திறக்கும் போது உங்க எதிர்க்க வசுந்தரா நின்னானா அது பியூர் காதல்.
ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி வருவான்னு பாப்போம். இன்னைக்கு உங்க ஆத்தா மட்டும் இட்லி சுட்டுட்டு வந்து என் மூஞ்சி முன்னாடி வைக்கட்டும். கார்பரேஷன் காரங்களுக்கு போன் பண்ணி இங்க ஒருத்தி வருஷ கணக்கா இருமிக்கிட்டு இருக்கா, சைனாக்கு இவகிட்ட இருந்து தான் கொரோனா போயிருக்கும், இவளை பிடிச்சு கிரைண்டர் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவேன். பாட்டி அது கிரைண்டர் இல்ல, குவாரண்டைன். ஏதோ ஒண்ணு. இந்த இட்லி வெங்காய சட்னியும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடி. நம்ம சோதி பயலுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா உங்க அப்பங்காரன் என்னமோ ரொம்ப முறுக்கிட்டு நிக்கிறான். ஐயோ பாட்டி, கொஞ்ச நாள் இந்த பேங்க் பிரச்சனை ஓயிற வரைக்கும் அந்த ஜோதிமணி மாமாவ இந்த சீன்லயே கொண்டு வராத. அவர் மட்டும் இங்க வந்து உளறி வச்சாரு, அப்புறம் நீ மாட்டிப்ப. என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ இப்பதான்டா நீ என் செல்ல தம்பி. சின்ன வயசுல நீ பசி பசின்னு அழும் போதெல்லாம் நான் உனக்கு வர்க்கி ரொட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து உன் பசியை எப்படி நிப்பாட்டி இருக்கேன் தெரியுமா? டேய் இங்க பாருடா, அக்கா உனக்கு என்ன வேணும் நீ கேட்ட இல்ல, அப்பவே பசி எல்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சுடா. ஒண்ணும் இல்ல, போன் எடுத்து நான் சொல்றத மட்டும் குறிச்சுக்கோ. லக்கி சார், சார் எங்க வீடு மாதிரி தானே இது? நோ வசு, உன் வீடே தான். கம்பெனில இருந்து உனக்கு கொடுத்திருக்கிற வீடு. அப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் தானே? ஆமா, அதானே உண்மை. அது இல்ல அர்ஜுன் சார், எங்க கெஸ்டுக்கு நாங்க பரிமாறது தானே முறை. ஆமா ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, நாங்க தான் உங்க எல்லாருக்கும் பரிமாறணும். ஐயோ நோ 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 நோ, நோ ஃபார்மாலிட்டிஸ், எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் வாங்க. இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நாங்க சர்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். பசு, ஆல்ரெடி உன் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. இங்கதானடி இருக்கான், முதல்ல தின்னு தொலை. நீ முதல்ல சாப்பிட்டு முடி பாட்டி, நான் அவரை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன். வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. தின்னுடி. பசு, நீனும் சாப்பிடல? இல்ல சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நோ 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 நோ, நீ இப்ப சாப்பிட்டாதான் நான் இங்க ஏஞ்சி போவேன். இல்ல சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே. சாப்பிடுன்னு சொல்றேன்ல வசு. தட்டேங்க. பாட்டி தட்டுதாங்க. நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கலப்பா, போப்பா. ஐயோ, யாருக்கிட்டுமே இல்லையா? சரி, இந்த பிளேட்டை நான் போய் வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுறேன். அர்ஜுன் சார் இருங்க, நான் கழுவுறேன். பரவாயில்ல, நான் இதுலயே சாப்பிட்டுக்கிறேன். வா. மம்மி எல்லாரும் இருக்காங்க. சாப்பிடு வசு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தம்பி, இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம், நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். அப்படி வாங்க வழிக்கு. அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். ரொம்ப வசு, சந்தோஷம். 2 மாப்பிளை தட்டி போச்சுன்னு கவலைப்படாத. இதை விட சூப்பர் மாப்பிளை உனக்கு கிடைக்க போறாரு பாரு. ஓகே, நல்லா ரெஸ்டடு, ஆபீஸ்க்கு வராத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் வரேன் வரேன். அம்மா போலாமா? போலாம்ப்பா. லெட்ஸ் கோ. வரோம். பாட்டி நல்லா சாப்பிட்டீங்க. போலாம். இவன் ஒருத்த. அப்பா வீட்டை மீட்டுக்கிட்டு வீட்டுக்கே போயிடலான்னு துடிச்சிட்டு இருக்காரே. போட்டேனா, தூங்க போற நேரத்துல ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காத.
உங்க அப்பனாவது வீட்டை மீக்கிறதாவது தண்டவாளத்துல பஸ்ஸும் ரோட்ல ட்ரெயினும் ஓடணும்னு நினைக்கிற வேண்டிய உங்க அப்பன் நடக்காதத பேசுறதே ஒரு வேலையாவே வச்சிருக்காண்டி. ஏய், உங்க அம்மா 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சாதாண்டி அவங்க பொழப்பே ஓடும். இந்த லட்சணத்துல 10 லட்சம் கட்டி வீட்டை மீக்க போறானா? பாவண்டி, அவனும் என்னதான் பண்ணுவான்? உங்க அம்மா ஜாதக கட்டம் சரியில்லடி. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துலதான் சனி இருக்கும். ஆனா உங்க அம்மா ஜாதகத்துல 9 கட்டத்திலயும் சனி சாதகம் பண்ணி வீட்டுக்கு போறதெல்லாம் நடக்காத விஷயம்டி. இங்க பாருடி, இந்த கடையநல்லூர் காந்திமதி ஒரு திட்டம் போட்டான்னா அத நிறைவேத்தாம விட மாட்டா. இப்ப கால நேரம் நமக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஒர்க் அவுட் ஆகுதுடி. இல்லன்னா நம்ம இங்க வந்து உட்காருவோமா? அப்படியே உன்னை அம்சமா அந்த ஆனந்த் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் அவன் கூட உன்னை நான் சேர்த்து வச்சிடுறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ எனக்கு செய்யணும்டி. என்ன விஷயம் பாட்டி? அடியே, நீ அந்த ஆனந்த கல்யாணம் பண்ண உடனே அப்படியே அந்த பீரோ கொத்து சாவி என் இடுப்புக்கு வந்துடணும், சரியா? அது வந்தாதாண்டி என் இடுப்புக்கு ஒட்டியானம் வரும். அது எல்லாமே உன் கையில தானே இருக்கு. கவுக்கிற விதத்துல உன் புருஷனை கவுத்தேன்னு வச்சுக்கேன், உன் மாமியார் வீட்டு கொத்து சாவிய வச்சு நான் கோயம்பேடு மார்க்கெட்டே வாங்கிடலாமே. என்ன பாட்டி சொல்ற? அது எப்படி பாட்டி கவுக்குறது? நீ அந்த ஆனந்த் பையில கட்டிக்கிட்டதும் நீ பாட்டுக்கு அசமஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது ஒரே இடத்துல. புருஷன் அப்படியே மடக்கி டோட்டலா உன் கண்ட்ரோலுக்கு அப்படியே கொண்டு வந்துடணும். கல்யாணம் ஆன 4வது நாள் உன் புருஷனை அப்படியே அலேக்கா தூக்கி குக்கருக்குள்ள வச்சு 4 விசில் விட்டான்னு வச்சுக்கியேன், அப்புறம் டோட்டலா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவான். ஆனா ஆனந்த் பாவம் இல்லையா பாட்டி? நீங்களா? என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க குரல்ல கேட்கணும் போல இருந்தது, அதான் கால் பண்ண. ஏன் என் குரலை நீங்க ஏன் கேட்கணும்? அது வந்து குரலை வச்சு கேரக்டர் தெரிஞ்சுக்கதான். நீங்க ஏன் என் கேரக்டரை தெரிஞ்சுக்கணும்? இந்த காலத்துல கேரக்டர் தெரியாம எப்படி ஒருத்தர் கூட பழக முடியும்? ஐயோ, என்னங்க நீங்க நீங்க ஏன் என் கூட பழகணும்? கேள்வி கேட்க தோன்ற மாதிரியே பேசுறீங்க. நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹலோ, என்னங்க இது இம்சையா போச்சு? ராத்திரி நேரத்துல கால் பண்ணி நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் ஜன்னல் ஓரமா நிக்கிறேங்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியுங்க. ஜிபிஎஸ் மூலமா நான் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. யாரு யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நாளா நேர்லயே வராம போன்லயே டபாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா நேர்ல வாங்க, பாத்துக்கலாம். நேர்ல வந்தா எனக்கு என்னங்க தருவீங்க? அடி கொடுப்பேன். ஐயோ, என்னங்க இது? நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா, வேலை செய்யறவங்க வரலன்னு கேள்விப்பட்டேன், அதான் கொண்டு வந்தேன். இதுல சுக்கு டீ, கபசுர குடிநீர் 2மே இருக்கு. இதுல எது வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு சுக்கு டீ கொடுங்க. ஏங்க, நீங்க விருந்தாளியா இங்க வந்திருக்கீங்க, இதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டாங்க. இப்படி நீங்க செஞ்சா அர்ஜுனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் பண்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நீங்க குடிங்கம்மா. எங்க கூட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, அதனால நான் இதெல்லாம் செய்யறது தப்பே இல்ல தம்பி. அதுவும் இல்லாம நீங்க தினமும் டீ காஃபி தான் குடிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுக்குமல்லி டீயும் கபசுர குடிநீரும் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க தம்பி. உங்களுக்காக இந்த கபசுர குடிநீரை நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. என்ன மம்மி? தம்பி, இன்னைக்கு என்ன டிஃபன் ரெடி பண்ணட்டும்? வசு சொன்னாங்க நீங்க இட்லி ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு, அதே பண்ணுங்க. சரி. ஆஃப் பாயில் இல்லனா கலக்கியா இருந்தா கூட பரவாயில்லம்மா. சரிங்க மேம். நைட்டு ஆம்லெட். ஏ பிரியா, உங்கதான் சொல்லிட்டு இருக்கேன் கேளு, புரியுதா? சாரி மேம். அந்த சாம்பார் கிட்ட கொஞ்சம் தூக்கிட்டு வாமா, அங்கேயே இழுச்சிட்டு நிக்கிறேன்.
வா ஊத்து 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 நீ வச்சுட்டு போ நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம். போ. கரண்டியில ஊத்திட்டு இருந்தா நமக்கு ஆகாது. கவுத்துற வேண்டியதுதான். பாட்டி சூப்பர். இப்படி சாப்பிட்டாதான் உங்க உடம்புக்கு கட்டுப்படி ஆகும். நல்லா சாப்பிடுங்க. காரி கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு அர்ஜுனுக்கு அப்படியே விபூதி அப்பி விடுறான். ஏய், நீ ஏதாவது பண்ணாதானடி உன் ஆனந்து கூட காதல் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன பாட்டி பண்ணட்டும்? என்னையே கேளு. இத பாருடி, விபூதி பிரசாதம் கோவில்ல கொடுத்தாங்க. நீ எப்ப பாட்டி கோவிலுக்கு போன? ஆமாண்டி, நான் கோயிலுக்கு போறதாண்டி இப்ப ரொம்ப முக்கியம். ஏய், இந்த விபூதி எடுத்துட்டு போயிட்டு நான் கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த ஆனந்த் நெத்தியில அப்படியே வச்சு விடுறி. ஆனந்த் நெத்தியில வச்சு விடணுமா? ஐயோ ஆமாண்டி, அப்பதாண்டி உனக்கும் ஆனந்துக்கும் ஒரு நெருக்கம் எல்லாம் வரும். பாட்டி பாட்டி இங்க பார்ட்டி அங்க. ஐயோ தண்ணி குடிக்கிறாண்டி. போய் இத பாரு, இந்த பொட்டலத்துல இருக்கிற விபூதியை நெத்தியில வச்சு விட. போ போ போ. நீதான் என் புஜ்ஜிமா என்ன பாட்டி. புஜ்ஜி கிஜி, நீங்க அங்க போய் கொஞ்சம் போ. ஓகே ஓகே. ஆனந்த் குட் மார்னிங். என்ன திடீர்னு குட் மார்னிங் சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும், காலையில கோவிலுக்கு போயிருந்தேன், உங்களுக்காக எனக்காகவா? வேண்டிக்கிட்டேன். எனக்காக நீ என்ன வேண்டுன? ஐயோ டக்குன்னு கிட்ட என்னத்த சொல்றது? போட்டி கூத்து விட்டுற சொல்லு. இங்க என்ன பாக்குற? அங்க பாரு பாரு, ஏதாவது சொல்லுடி. நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை பாக்குறதுக்காக ஒரு மேரேஜ் புரோக்கர் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நீங்க அப்படியே இந்த மீட்டிங் கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்க உத்தமா. காலையில ஷார்ப்பா ஒரு 10 o'clock வந்துருங்க. நீங்க எப்படி சார்? வந்துரு சார். தம்பி 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 இருங்க தம்பி. என்ன தம்பி நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு கிளம்பி வந்துட்டீங்க? நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு மீட்டிங்கான டிஸ்கஷன் வர போயிட்டு இருந்தது. இப்ப பார்க்க வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு தம்பி. இப்ப போய் நீங்க வந்து புரோக்கர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உத்தமன், எனக்கு இதுதான் முக்கியம். வாங்க. இது முக்கியமா? வர வர நம்ம கம்பெனி மேட்ரிமோனி ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சே. ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு கொடுங்களேன். இல்ல ஆண்டி, இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக மாடல் வரைய சொன்னது, ஆபீஸ் பர்பஸ்க்காக. இப்போ தெரியாம தான் இங்க வந்திருக்கு. இத நானே வசு மேடம்கிட்ட கொடுத்துறேன். சரிங்க தம்பி. கூப்பிட்டா வரமாட்டீங்களா? அத்த நான் தான் மேல இருந்து போன் பேசிட்டே வரும்போது தெரியாம இவங்க மேல இடிச்சிட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி, எனக்கு ஒரு காஃபி வேணும். சரிங்க. சரி அத்த, நான் வரேன். ஆனந்த், அது என்ன கையில கவர்? இது வந்து ஆபீஸ் பர்பஸ்க்கு. நீங்க யார சொன்னாலும் நல்லபடியா நான் முடிச்சு கொடுத்துறேன் சார். ஓகே, அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரேன் சார். அதான் தெரியுமே, முடிஞ்சாதானே உங்களுக்கு கமிஷன். முடியுதான் பாப்போம். உத்தமன், என்ன அவரே பார்த்துட்டு இருக்கீங்க? அது அப்படியே விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். என்ன டெஸ்ட் தம்பி? இந்தாங்க போட்டோஸ். இதுல யாரு பஸ்ஸுக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி, இந்த போட்டோல இருக்கிறவர் தான் தம்பி வசுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் தம்பி. அவ்வளவு ஃபாஸ்டா செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆனந்த், இங்க இருந்துட்டே அண்ணி அண்ணிங்கிறீங்க, யாருக்கு அதுலயாவது விழுந்துற போகுது. பரவாயில்ல, நீ விழுந்தா விழுகட்டும். நீங்க தான் என்னோட அண்ணிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கால நேரம் வந்துருச்சு. என்ன ஆனந்த் சொல்றீங்க? அண்ணி, நீங்க அவுட் ஹவுஸ்க்கு வந்த நேரம் எங்க வீட்டுக்கு நீங்க மருமகளா வர போறீங்க. எங்க வீட்டுக்குள்ள உரிமையோட வலது கால் எடுத்து வைக்க போறீங்க. அர்ஜுனனாவும் நீங்களும் மாலைங்கழுத்துமா நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத்தனை நாள் வெளியே இருந்த நாங்க இன்னைக்கு உங்க வீட்ல இருக்கோம். இது வரைக்கும் குடியிருந்த வீட்டை ஜப்திக்கு கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறோம்.
எங்க சூழ்நிலை உங்க ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். இப்ப போய் நீங்க தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தானே சொன்னா உங்க அண்ணன் நம்புவாரா? நம்புவாங்க, நம்பித்தான் ஆகணும். ஏன் நம்ப மாட்டாங்க? நான் சொல்றேன் அண்ணி, ரவிவர்மன் வரைஞ்ச உண்மையான ஓவியம் உங்களோட ஓவியம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. குடும்பத்தையே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாடகமா போடுறாங்கன்னு உங்க வீட்ல இருக்கிறவங்க நையாண்டியா பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ அண்ணி, நீங்க லாஜிக்கா மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சராசரி பொண்ணா இருந்து யோசிச்சு பாருங்க. எங்க குடும்பத்து மருமகளா வரணும்னு நினைச்சு யோசிச்சு பாருங்க. இங்க நடக்கிறத உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கோங்க. ஓவியம் எப்படி கிடைச்சதுங்கிறது பெருசே இல்ல. எங்க ஃபேமிலி மொத்தமும் தேடுற எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் நீங்க தாங்கிறதுக்கு இந்த ஒரு ஓவியம் மட்டும்தான் சாட்சி. என் மேல வச்சிருக்கிற மரியாதையை விட, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட, அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அது நம்மளோட எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது. எனக்கும் அவரை எதிர்பார்க்கிற ஹார்ட் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கானு, அந்த கோட்டை அழிச்சிட்டு என்னை நோக்கி அவர் வரத்துக்கு சூழ்நிலை, அதுல இருக்கிற உண்மை, சத்தியம், நேர்மை இதெல்லாம் நமக்கு சாதகமா அமையணும். அண்ணி, இந்த உண்மை சத்தியம் இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும் அண்ணி? தெரியல ஆனந்த். என்ன ஐடியாமா? இந்த ஓவியத்தை அர்ஜுன் தம்பி கிட்ட நான் நேர்ல கொண்டு போய் கொடுக்காம அவர் ரூம்ல அவரோட கண்ணுல படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறேன். அர்ஜுன் தம்பி அதை பார்த்துட்டு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அத நாம ஏத்துக்கலாம். நீயும் அவரும் சேரணும்னு விதி இருந்தா அது நிச்சயம் நடக்கும் வசு. இல்லனா அந்த கடவுள் விட்ட வழி. சரியா? இந்தாங்க. போடுங்க. என்ன தம்பி புதுசா கையெழுத்துல போட்டு காட்ட சொல்றீங்க? அதுவும் பேப்பர்ல எதுவுமே எழுதல. ஏன் இது ஏதாவது அப்ரைசல் லெட்டரா? நீங்களே ஃபில் பண்ணிக்கிறீங்களா? போடுங்க போடுங்க. இன்கிரிமெண்ட் வரப்போது போல இருக்கு. இதோ போடுறேன். இந்த கையெழுத்துக்கு அப்புறம் நம்ம தலையெழுத்து எங்கேயோ போகுது. பென் பென் பென். இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லவ்வையும் மிக்ஸ் பண்ணி பேசுனீங்கன்னா இந்த பேப்பர்ல நீங்களே வேலையை ரிசைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானே எழுதிடுவேன். ஐயோ தம்பி வேணாம் தம்பி, ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ் தம்பி. பயப்படாதீங்க. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பேசுனீங்கன்னா ஃபில் அப் பண்ணிடுவேன். புரியுதா? போட்டோஸ் எடுத்து கவர்க்குள்ள போடுங்க. வசுகிட்ட எடுத்து போய் காமிக்கணும். ராமா, வசு உன்னோட பக்த, நீயே கதின்னு இந்த படத்தை வச்சுட்டு போறேன். அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஏய் வசு, வா 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 வா. சார், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன அர்ஜுன் சார் அவசரமா சொல்லிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் நல்ல விஷயம் தான். இவ்வளவு நாளா வசுக்கு நான் தான் மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த வாட்டி அதோட சாய்ஸ் ஃபுல்லா வசு கிட்ட. புரோக்கர் என்கிட்ட 5 மாப்பிள்ள போட்டோ கொடுத்திருக்காரு. எல்லாமே வெல் டு டு. இந்த 5 மாப்பிள்ளையில ஒருத்தர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அது யாருன்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் சார். ஆனா நிச்சயமா வசு அந்த மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணுவா. பாருங்க, கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க சார். கடவுள் போட்டு வச்சு முடிச்சு அது விதி இருந்தாதான் நடக்கும். இப்போ 2 மாப்பிள்ளைங்க தட்டி போனதுக்கு அது கூட காரணமா இருக்கலாம். நான் அவங்களுக்குன்னு விதிக்கப்படல. அதனால என் மனசுக்குள்ள இருக்கிறவரை
மாப்பிள்ளையா வரணும்னு தான் நான் கும்பிடுற ராமர் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சார். அப்ப இனிமே என் கூட சேர்ந்து மிஸ்டர் ராமரும் மாப்பிள்ள பார்க்க போறாரா வசு? எவ்வளவு பயங்கரமான ஜோக்ஸ், சிரிக்க மாட்டியா? இத்தனை மாப்பிள்ளை போட்டோவை வர வச்சிருக்காருமா. அவ்வளோ தூரத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவர் மதிக்கிறாரு. இப்ப போய் அவர்கிட்ட என்னோட அந்த ஓவியத்தை பத்தி சொன்னா அவர் என்னை பத்தி என்னமா நினைப்பாரு? அந்த ஓவியம் நம்ம கையில கிடைச்சது உனக்கும் அர்ஜுன் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான். எல்லாம் நல்லதா நடக்கும் வசு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான். அந்த ஓவியத்தை அவரோட ரூம்ல வச்சுட்டோம். இனி கடவுள் விட்ட வழிதான். நீ ஒன்னும் கவலைப்படாத வசு. ஒரு வழி சொல்லு. என்ன இலக்கியா பாட்டி, இலக்கியா ஆண்டி, கரெக்டா? அவுட் ஹவுஸ் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா? எங்க நல்லா இருக்குது, எல்லாம் பூச்சியும் பூரானுமா தான் இருக்குது. பூச்சியும் பூரானுமா? ஐயோ பணம்! ஐயோ பணம் இல்லப்பா, இது மொத்தமா ஏன் பணம். எங்க பாட்டி ஐயோ, திருடி. நாங்க தங்கறதுக்கு வீடு பாத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி, நாங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே தம்பி. ஐயோ, இப்ப நாங்க இருக்கிற இடம் எங்க ஸ்டேட்டஸ்க்கு சுத்தமா வசதியே பத்த மாட்டேங்குது. ஏன் இதுல என்ன பத்திரத்துக்கு இருக்கு? நல்ல அவுட் ஹவுஸ் வசதியா தானே இருக்கு. அது எங்க தம்பி குடும்பத்துக்கு தானே வசதியா இருக்கு. எங்க ஸ்டேட்டஸுக்கு நாங்க தங்கறதுக்கு அங்க சரியான வசதியே இல்லையே. உத்தமா, டேய், இந்த ரூம் யார் ரூம்டா? இதே அமெரிக்கா ஆண்டியா உங்க பொண்ணு இருக்கிற ரூம். நினைச்சேன்டா. ச்சே, அதான் இந்த நாத்த நாருது. அடியே லக்கி, இதுக ரெண்டும் குளிக்கவே குளிக்காது போல இருக்கு. சும்மா ஸ்னோவை போட்டு பவுடரை போட்டு அப்படியே சென்ட் அடிச்சிட்டு வந்து நிப்பாளுங்க போல இருக்கு. ஏய் உத்தமா, எனக்கு இந்த மாதிரி கச்சரா ரூம் எல்லாம் பாக்காத. நல்ல டபுள் ஏசி இருக்கிற ரூமா பாரு. டபுள் ஏசி பாத்துறோம். பாட்டி என்னடி நம்ம ரூம்ல இருந்து பார்த்தா ஆனந்த் ரூம் ஃபுல்லா தெரியணும் பாட்டி. அது என்ன பெரிய விஷயமாடி? அதுக்கு நம்ம சவுத்துல பெரிய ஓட்டையா போட்டுடலாண்டி. அதுக்குதான் நான் இருக்கேன்ல. ஏய், நீ ஒண்ணும் கவலைப்படாத, வா, நான் கவனிச்சுக்கிறேன், வா. உத்தமன் எதுக்கு கூப்பிடுறாரு? சொல்லுங்க உத்தமன் சார். வசுதரா மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியல உத்தமன் சார். இல்ல, அர்ஜுன் தம்பி உங்ககிட்ட மாப்பிள்ளை போட்டோஸ் எல்லாம் இருக்கிற கவர் கொடுத்தாருல? ஆமா. அதுல 5 மாப்பிள்ளைங்க போட்டோவோட சேர்த்து அர்ஜுன் தம்பியோட போட்டோவும் தெரியாம வச்சுட்டேன். அந்த கவர் உங்ககிட்ட தான் இருக்கு. அதுல இருக்க அர்ஜுன் தம்பி போட்டோவை மட்டும் எடுத்துருங்களேன். தம்பிக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். தெரிஞ்ச என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. ப்ளீஸ். ஓகே, நான் எடுத்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. அப்பா, டேய், நான் அர்ஜுன் தம்பி பெட்ல படுத்து உருண்டதை நீ அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் இதை அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். இந்த அம்மா என்ன மெகா சீரியல்ல வர மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குதே. போட்டோ எடுத்து வச்சு மிரட்டுது. இப்ப என்ன பண்றது? யோசிப்போம். பாருங்க ஆண்டி, நமக்குள்ள மியூச்சுவலா ஒரு டீலிங் வந்துரும். இங்க நடந்த எந்த விஷயத்தையும் நான் அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஏன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்க அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லக்கூடாது. டீல் ஓகே? அது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. பெயிண்ட் எல்லாம் நல்லா கையில வராத மாதிரி அடிச்சிருக்காங்களே. நமக்கே ரெடி பண்ண மாதிரி இருக்குடி. சூப்பர். சூப்பர் தான். சூப்பர். இந்த ரூம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் சத்தம் போடாதீங்க. எதிர்க்க இருக்கிறது சின்ன தம்பி ரூம். அதனால அடக்கி வாசிங்க. நாங்க வாசிக்கிறோம், நீ அடக்கிட்டு போ. நாம நினைச்ச மாதிரியே ஆனந்த் ரூமுக்கு பக்கத்துலயே வந்துட்டோம். இனிமே நான் எப்பவும் ஆனந்த் பாத்துக்கிட்டே இருப்பேன். அவனை பாத்துக்கிட்டே இருந்தே என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட அப்படியே பழகுடி. இதுக்கெல்லாம் நான் உனக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. பக்கத்து ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேன். இனிமே நீதான் எல்லாம் பாத்துக்கணும். அப்புறம் நான் உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்சுவேன். புரியுதா? அர்ஜுன் சார், பாத்தீங்களா? நீங்க கொடுத்த 5 போட்டோவோட உங்களுக்கே தெரியாம 6வதா உங்க போட்டோவும் சேர்ந்து வந்திருக்கு.
இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தான் எனக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு அர்த்தம். அதத்தான் அந்த கடவுள் சொல்லாம சொல்றாரு போல இருக்கு. இத நான் எப்படி எடுத்துக்கிறது? செலக்ட் பண்ணிட்டு அவரு கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன அறியாமலே நான் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அத வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ற தைரியம் தான் எனக்கு இன்னும் வரல. எப்பவுமே இந்த விஷயத்துல லேடிஸ் ரொம்ப வீக். எனக்கு ராமர் மாதிரி புருஷன் வேணும்னு வேண்டுன. கிருஷ்ணரா இருந்த நீங்க இப்போ ராமரா மாறிட்டு வரீங்க. அது கூட உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் சீதையா இருப்பேனாங்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு. வசுவும் அப்படிதான் போல இருக்கு. எவ்வளவு இமேஜினேஷன், எவ்வளவு கற்பனை பண்ணிட்டு இருக்கா. அழகான, அறிவான, போராட்ட குணமுள்ள மாப்பிள்ளை வேணுமா வசு. நிச்சயம் எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள்ளை அமையும். சனியம் பிடிச்சவளே, எங்கடி போய் தொலைஞ்ச? நானும் கண்ணுல படுறாரான்னு பாக்க போன பாட்டி. இப்பெல்லாம் நீ என்ன பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? நீ பாட்டுக்கு ரூம்ல ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ரெஸ்ட்? நானு உனக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மணி சரியா 8. 10 மணிக்கு பாரு என் பிளான். பாட்டி, இந்த ஏசி யார் ஆஃப் பண்ணது? நான் போய் ஏசிய போடுறேன். வேணாண்டி வேணாண்டி, ரொம்ப குளிருதுடி. அந்த ஆனதும் கூட பேசுறதுக்கு நான் பிளான் பண்ணி தரேன்டி. நீ வேற எந்த ரூம்லயாவது ஏசி இருந்தா போய் படுத்துக்கோ. போ போ போ, போட்டுறாத ஏசிய. பாட்டி, என் லவ் அவர் சீப்பா நினைச்சிட்டாருனா? ஐயோ ஐயோ ஐயோ, அடியே லக்கி, இந்த சூடு சொரணை இல்லாம பேசி பழகுறாங்களே, அதுதாண்டி இந்த காலத்து காதல். புனிதமான காதல், புண்ணியமான காதல், அதெல்லாம் அந்த காலம்டி. இப்பெல்லாம் காதலுக்கு லாஜிக்கு கன்றாவி எதுவுமே கிடையாது. இந்த சினிமால எல்லாம் பார்த்ததே இல்லையா? அப்படியே கட்டி பிடிச்சு பாட்டு பாடி பாட்டு முடியும் போது ஒன்ன அவன் கட்டி பிடிச்சான்னா லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். உன்னை இப்படி தள்ளி விட்டான்னா அடுத்த ஆள அவன் பாக்குறான்னு அர்த்தம். உன்னை அவன் தள்ளி விடாதபடி நீ பாடணும், புரியுதா? இப்ப பாரு, நான் காட்டுறேன். இருடி இருடி, இங்கேயே பத்த வச்சு என்ன பண்ண போற? ஏமுஜிவ பாக்க போற? கூறு கட்டவள, அங்க போய் பத்த வேடி. அப்பதாண்டி ரொமான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். சூப்பர் பாட்டி, நீ மட்டும் பக்கத்துல இருந்தா போதும். அப்போ நான் மட்டும் இருந்தா போதும், ஆனந்த் வேண்டாம்ல? சரி வா. பாட்டி 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 பாட்டி, நான் போகணும். சரி போய் தொலை, போ போ. ஆல் தி பெஸ்ட். வசு வசு சார், கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒரு கேண்டில் ஏத்தி கொண்டு வரியா? சரிங்க சார். என்னானாலும் உங்களுக்கு என்னதான் கூப்பிடணும்னு தோணுது இல்ல? நான் வரேன். நீ அறிவு இல்லாம அவனுக்கு இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. என்ன பேசுற நீ? பாட்டி, என்னால இப்ப உள்ளே போக முடியாது. ஏண்டி, ஆனந்த் பையன் அடிச்சு விரட்டி விட்டுட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. அப்புறம் தீப்பெட்டியில தீக்குச்சி இல்ல. ஐயோ, சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. இவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு ஜுஜுபி. பாட்டி, நான் இப்ப வந்துடுறேன்.